ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஃபிடா vlog. இந்த vlog பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னை போயிருந்தப்போ எடுத்தது. சென்னையில் ஒன் டே நாங்கள் அவுட்டிங் போயிருந்தோம். அன்றைக்கி எடுத்த vlog தான் இது. சென்னையில் நாங்கள் யார் வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரதர் இன் லா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். இந்த அவுட்டிங் நாங்கள் யாரெல்லாம் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கப்புள்ஸ் பேராகவும் ப்ளஸ் எங்கள் குட்டீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க காரில் தான் ஆக்சுவலி நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் எங்கே இருக்கோம் சென்னையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சென்னையில் இல்லை, அதோட அவுட்டரில் தான் இருக்கும், ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் நாங்கள் ஒரு பிளேஸில் என்னுடைய பிரதர் இன் லா இருக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் தாம்பரம் வரணும் அப்படின்னாலே எங்களுக்கு பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சிட்டி உள்ளே எங்கேயாவது சுற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 hour 2 hour அங்கேருந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லா பிளேஸ்க்கும் போகிறதுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் ஏர்லியராக கிளம்பணும். நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் கிளம்பியே பார்த்திங்கன்னா 9 o'clock ஆகிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வண்டலூர் கிட்டே போனதுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க காரில் எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க காரில் தான் நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு போனோம். எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜிபி யூனிவர்சல் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே யூனிவர்சல் கிங்டம் மட்டும் இல்லை, ஸ்னோ கிங்டம், மரைன் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இது கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே போனோம். இப்போ யாராவது சென்னைக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, நீங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே சென்னை வந்ததில்லை அப்படின்னா கண்டிப்பாக இது ஒன் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது, ரொம்ப ஒர்த்தும் கூட நம்ம பே பண்ணுற பேமெண்ட்க்கு. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நாங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் வீட்டுக்கு நைட்டு வரதுக்கு 10 o'clock ஆகிட்டு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாத்தையுமே நாங்கள் போய் பார்த்தோம். டைம் பத்தலை ஆக்சுவலி சொல்லப்போனால், இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்துக்கும். நாங்கள் அங்கே ரீச் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு 11:30க்கு ரீச் ஆகிருந்தோம். இன்னும் ஏர்லியராக கிளம்பி இன்னும் நம்ம வந்திருந்தோம்னு சொன்னால் இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா யூனிவர்சல் கிங்டமில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா வாட்டர் ரைடு, இது இல்லாமல் மற்ற ரைட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ராட்டினம் போகிறது, ரோலர் கோஸ்டர், அந்த மாதிரிலாம் அங்கே இருக்கும். அதே ஸ்னோ கிங்டமில் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக ஸ்னோ கொடுத்து அது ஒரு சூப்பராக, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதே மாதிரி மரைன் கிங்டம் பார்த்திங்கன்னா உண்மையிலே கிட்ஸ் அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஃபிஷ், வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷு, கடலில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே இருந்துச்சு. இந்த விஜிபி இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்திங்கன்னா இஞ்சம்பாக்கம் பக்கத்துலேயே தான் 3மே இருக்குது. யூனிவர்சல் கிங்டம், அதுக்கடுத்து ஸ்னோ கிங்டம், அதுக்கடுத்து மரைன் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. டிக்கெட் பார்த்திங்கன்னா நீங்கள் செப்ரேட்டாக 3த்துக்குமே எடுத்துக்கலாம் அங்கங்கே போயிட்டு. இல்லைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரைன் ப்ளஸ் யூனிவர்சல் சேர்த்து ஒரு பேமெண்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்னோ ப்ளஸ் யூனிவர்சல் அது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு கம்பைன்டு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம செப்ரேட்டாக போகிறோம் இல்லை கம்பைன் பண்ணி போகிறோம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணினா உங்கள் டைமை பேஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா யூனிவர்சலும் மரைனும் போட்டுக்கிட்டோம். ஸ்னோக்கு எப்படி டைம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இப்போ நம்ம கம்பைன் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா டிக்கெட்ஸ் அதில் நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது கம்பேர் டு நம்ம செப்பரேட்டாக எடுக்கிறத விட. ஸோ நீங்களுமே அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ கம்பைன் பண்ணி எடுக்கும்போது இந்த கார்டு மாதிரி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு ஒரு ஆளே நம்ம என்ன பண்ணுறாங்கனாக்கா ஸ்வைப் பண்ணி உள்ளே அனுப்பி விடுறாங்க. உள்ளே பாருங்கள், உங்களுக்கே இதை பார்க்கும்போது, இந்த வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு எதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கங்கே தீமாக, அதாவது ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி ஃபேமிலியோட கப்புலாக அந்த மாதிரி எடுக்கிற மாதிரிலாம் கூட அங்கங்கே தீம் மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்க. நம்ம உள்ளே வரும்போது ஸ்வைப் பண்ணி வந்தோம் இல்லையா அந்த கார்டை நம்ம கையிலே திரும்ப கொடுத்துருவாங்க. நம்ம வெளியில் போகும்போதும் அதே மாதிரி ஸ்வைப் பண்ணி வெளில போகணும். ஸோ அந்த கார்டை காட்டினா தான் நம்ம வெளில போக முடியும். அதே மாதிரி இதே கார்டை கொண்டு போய் தான் நான் யூனிவர்சல் கிங்டம்லேயும் நம்ம காட்டணும். ஏன்னா இது கம்பைன் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி கார்டு மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட என்ட்ரன்ஸ்லேயே இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க இல்லையா, இதுதான் உள்ளே ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ட்ரன்ஸு. ஸோ இது உள்ளே பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாட்டர் டேங்க் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதில் கீழே பிளேஸ் இருக்குது, அது வழியாக உள்ளே போய் நம்ம நின்று பார்க்குற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா அதோட லெஃப்ட் சைடில் என்ட்ரன்ஸில் ஒரு வாஷ்ரூம், நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு வாஷ்ரூம் இருக்குது. அதே மாதிரி எண்டில் இந்த மரைன் கிங்டம் முடியும் இல்லையா, ஸோ அந்த எண்டில் ஒரு வாஷ்ரூம் இருக்குது. அதே மாதிரி அங்கே ஒரு கேன்டீன் அது மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் வெளியில் எக்ஸிட் வரீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறது டாய்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு வெளியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஜஸ்ட் சின்னதாக உங்களுக்கு கேன்டீன் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. பட் அது உள்ளறக்கெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்கள் சாப்பிடணுன்னா வெளியில் நீங்கள் வெளியிலேயும் ஒரு கேன்டீன் இருக்குது, ஸோ அங்கேயுமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பட் நாங்கள் வந்தப்போ வெளியில் லாக்காக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் யூனிவர்சல் கிங்டம் போயிட்டு அங்கே தான் நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அங்கேயுமே பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ஃபுட்டு அந்த அவ்வளோதான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதில் எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டாம். ரொம்ப வெரைட்டிஸ் கிடையாது, லிமிட்டடாக தான் வச்சுருக்காங்க.
அதே மாதிரி ஃபிஷ் எங்கெல்லாம் வச்சுருக்காங்களோ அந்த டேங்க் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சு அதில் வந்து ஃபிஷ்ஷோட நேம் என்ன, அதுக்குள்ளே என்னென்ன ஃபிஷ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு போர்டில் டிஸ்பிளே மாதிரி அவங்க வந்து போட்டிருக்காங்க. வேணுங்கிறவங்க அதை ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இது உள்ளே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி போக போக ஒரு 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 பிளேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டனல் மாதிரி இருக்கும். எப்படின்னா கடலுக்குள்ளே நம்ம நடந்து போகிற மாதிரி நமக்கு மேலே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கடலுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியே அந்த ஃபீலிங் இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா டச் பூல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே நிற்கிறவங்களே என்ன பண்ணாங்கன்னா அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை வந்து டச் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு யார் டச் பண்ணுறாங்களோ நம்ம எந்த ஃபிஷ்ஷை காட்டுறோமோ அதை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டச் பண்ண வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா சின்ன குட்டி என்ன பண்ணான்னா ஸ்டார் ஃபிஷ்ஷை வந்து டச் பண்ணது மட்டும் இல்லாமல் அது என்ன பண்ணிட்டான்னா தூக்கிட்டா
பட் தூக்குனா அதுக்கு வந்து வலிக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வந்து வலிக்கும் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஹுமேரா பார்த்திங்கன்னா டச் பண்ணுறதுக்கு பயந்தா. ஸோ அதனால் அவள் வந்து குல்ரக்கை கைவிடவே இல்லை. நுமைரா தான் வந்து கைவிட்டு ஸ்டார் ஃபிஷ்ஷில் வந்து டச் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க குட்டி. அதே மாதிரி எங்களை ஃபேமிலியாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா வீடியோஸ் ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரீயாகவே எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம். அவங்க எடுக்கிறதுமே நல்லா இருக்குது, நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி வச்சு எடுத்து கொடுக்குறாங்க, நல்லா இருந்துச்சு. இது வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷு. இதை வந்து தனியாக பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் வச்சுருக்காங்க. ஸோ மேலே வந்து கலர் கலராக லைட்டு வர வர அது அந்தந்த கலருக்கு பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு.
அவ்வளோதான், மரைன் கிங்டம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோட எண்டுக்கும் நம்ம வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த இடத்துக்கு போகாதவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், போகலாமா வேண்டாமா, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடச்சிருக்கும். இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து யுனிவர்சல் கிங்டமும் ஸ்னோ கிங்டமும் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை.